ஒற்றை தலைவலி மைக்ரேன் இருக்கிறவங்க கரெக்டான டைமுக்கு வந்து தூங்க போயிடணுங்க. மினிமம் 7ல இருந்து 8 மணி நேரம் கண்டிப்பா ரெகுலரா தூங்கணும். அதே மாதிரி சேம் டைம் ஒரு நாளைக்கு 8 மணிக்கு நீங்க தூங்குறீங்கன்னா எல்லா நாளுமே வந்து 8 மணிக்கு டான்னு தூங்க போயிருங்க. அதே மாதிரி தூங்குறதுக்கு முன்னாடி வந்து வெளிச்சமா இருக்கிற செல்போனை வந்து அதிகமா பார்த்துட்டு இருக்கவே கூடாது. அதே மாதிரி தான் டிவியும் அதிகமா வந்து பார்த்துட்டு இருக்கவே கூடாது. காதுல இந்த ஹெட்செட் போட்டிருக்குது, ப்ளூடூத் இயர்பீஸ் போட்டுட்டு பாட்டு கேட்கறது, இது எதுவுமே செய்யக்கூடாது. தூங்குறதுக்கு முன்னாடி நைட் டிரைவ் வந்து கண்டிப்பா கூடவே கூடாதுங்க. ஏன்னா ஹைவேல வரக்கூடிய இல்ல ரோட்ல வரக்கூடிய ஆப்போசிட்ல வரக்கூடிய வெஹிக்கிள்ஸோட லைட் வந்து கண்ணில் பட்டுச்சுன்னா நர்வஸ் சிஸ்டம் வந்து இரிட்டேஷன் ஆகும். ஸோ தூங்குறதுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆகும். மைக்ரேன் இருக்கிறவங்க நிறைய ஃபேஸ் பண்ணிருப்பீங்க இந்த மாதிரி இஷ்யூ. அதனால வந்து தூங்குறதுக்கு முன்னாடி ரோட்ல டிரைவிங் பண்ணவே கூடாது. எக்ஸசைஸுமே வந்து ஹெவியா வந்து கழுத்து ஸ்ட்ரெயின் ஆகிற மாதிரி எந்த எக்ஸசைஸுமே பண்ணக்கூடாது. அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போறீங்க அப்படின்னா ஸ்பீக்கர் பக்கத்துல இல்ல ரொம்ப நாய்ஸா இருக்குன்னா மேக்ஸிமம் அவாய்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணணும். அப்படி போறீங்கன்னா டக்குன்னு போயிட்டு உடனே வந்துற மாதிரி இருக்கணும். அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா தூங்குறதுக்கு முன்னாடி பச்சை தண்ணியில குளிக்கவே கூடாதுங்க. கண்டிப்பா அப்படி குளிக்கணும் அப்படின்னா வெதுவெதுன்னு இருக்கிற வார்ம் வாட்டர்ல குளிக்கிறது தான் ரொம்பவே நல்லது. ஸோ தூக்கத்தையுமே அது வந்து இம்ப்ரூவ் பண்ணும். பிளஸ் மைக்ரேன் இருந்தாலுமே உங்களுக்கு கொஞ்சம் பெட்டரா ரிலீஃப் ஆகும். அது மட்டும் கிடையாது, தூங்குறதுக்கு முன்னாடி வந்து ஹெவியா ஸ்பைசியா இருக்கிற உணவுப் பொருட்களுமே வந்து அவாய்ட் பண்றது ரொம்பவே நல்லது. ஸோ மைக்ரேன் இருக்கிறவங்க இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாமே நீங்க ஃபேஸ் பண்ணிருப்பீங்க, நிறைய ஃபாலோ பண்ணிட்டு இருப்பீங்க. அதுல 1-2 பாயிண்ட் மிஸ் பண்ணிருப்பீங்க. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுட்டு ப்ராப்பரா நீங்க ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா மைக்ரேன் இருக்கிறவங்க நல்ல ஒரு தூக்கம் கிடைக்கும். ஸோ நல்ல ஒரு ரிலாக்ஸா இருப்பீங்க. இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க.